சொன்னால் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக, உன் கையால் இதயம் தொடுக, எந்த இதயம் கொண்டு. கீதான்றது உள்ள வரலாமா? கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கேன், கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி கிஃப்ட் வந்துருக்குது. அப்படியா? யார் அனுப்பி விட்டது? இல்லை இல்லை, அவர் சுதன்ன்றது ஹஸ்பண்டா? இல்லை இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, ரிலேட்டிவ் ஒருத்தங்க தான் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க, சின்னலேருந்து ஃப்ரெண்டு. ஓ, ஃபாரின்ல இருந்து வந்தது. ஃபாரின்ல என்ன வந்தது? ஃபோன் பண்ணி எல்லாம் என்னன்னு சொல்கிறீங்க? இப்போ ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது யார்? ஒரு அவங்களா கூட இருக்கலாம் தானே. அப்படி கேட்டாருப்பா? அப்படியா? யார் அந்த சீக்ரெட் எல்லாம் லீக் பண்றது? சரி, அவர் மட்டும்தான், ஹஸ்பண்ட் மட்டும்தான். அப்போ ரிலேட்டிவ்ல அப்படிலாம் செய்யறோம். ஃபாரின்ல எல்லாம் யாருக்கே இல்லை ரிலேட்டிவ். அது என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அவர் தான்? அப்படி என்ன ரீசன்? ஃபேமிலி யாக்களோட கதைக்கிறது இல்லை அப்படியா? ஒருத்தரோடமே பேசுறது இல்லையா? சரி சரி, ஓகே. அப்போ ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து கிஃப்டில் பார்ப்பப்பா. சரியா? உங்களுக்காக ஒரு அழகான சாக்லேட் புக் எப்படி எங்களுக்கு காட்டுற மாதிரி நிமித்தி பிடிச்சிங்கண்டா. உங்களுக்கு சாக்லேட் சென்டர் ரொம்ப பிடிக்குமா? அப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். இதோட உங்களுக்காக இன்னொன்று கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். அப்போ இன்றைக்கி பர்த்டே, அப்போ பின்னேரம் ஈவினிங் வெளியில் ஒரு இடம் போவே இல்லையா? அப்போ மிட் நைட் கேக்கெல்லாம் கட் பண்ண இல்லையா? ஓகே. அப்போ நாங்கள் சர்ப்ரைஸாக வருவோம் தானே, அப்போ அதனால் நைட் ஒன்றும் செய்யாமல் இருந்திருக்கார் போல. அப்படியா? ஓகே, உங்களுக்காக ஒரு அழகான கேக் ஒன்றும் வந்திருக்குது. சரியா? இந்த கேக் மட்டும் இல்லை, இந்த கேக், சாக்லேட் பொக்கே, இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. அது என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? இது ரெண்டையும் தாண்டி இது ரெண்டும் முடிஞ்சிருந்தானே. அப்போ ஞாபகத்துக்கு இந்த பர்த்டேக்கு இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வந்தது அவர் இருக்கிற. அதை தவிர வேறு ஒரு கிஃப்ட்டுமே தேவையில்லைண்ணே. சரி, ஓகே. என்றாலும் ஒரு சின்ன அன்பளிப்பு கொண்டு கொடுத்துருக்காரு. சரியா? மெமரிஸ்க்காக. என்னட்டு பார்ப்போமா என்னவா இருக்கும்? சும்மா சொல்லுங்க, என்னவா இருக்கலாம்? ஐடியா இல்லையா? பொருள் சிறுசு தான், நான் கொடுத்து ஒரு விதம் இருக்கு தானே. என்ன பார்ப்போமா என்னண்டு? உங்களுக்காக ஒரு மினி டெரியண்டா. அதில் என்ன இருக்கு? ஐ லவ் யூ. அப்போ நீங்களும் பதிலுக்கு சொல்லிவிட இல்லையா அவருக்கு? ஓகே, அப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுவோமா? நீ கண்ணோடு கண்ணோடு கண்ணோரமாய், காதோடு காதோடு காதோரமாய், நெஞ்சோடு நெஞ்சோடு நெஞ்சோரமாய் நிறைய. நீ தோராதே தோராதே தீராதையாய், மாயாதே மாயாதே மாயாதையாய், என்னாலும் என்னாலும் என்னாளமாய் படரு. ஓகே, குட்டீஸ் கூட்டிடுங்க போங்க. முதல்ல அவருக்கா? ஓகே. ஓகே, ஹாப்பியா நீங்கள்? அப்போ உங்களோட ஹஸ்பண்டுக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட ஆசைப்பட்றீங்க? எதிர்பார்க்காத இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அனுப்பினதுக்கு நீங்கள் அவருக்கு என்ன சொல்லிவிட ஆசைப்பட்றீங்க? ஓகே, என்னத்துக்காக வேண்டி? காலையிலேருந்து திட்டிகிட்டு இருந்ததுக்கா? சரி, ஓகே. அழாதீங்கக்கா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அதுக்காகத்தான் இதெல்லாம் சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணியிருந்தவர்.
ஸோ இதெல்லாம் சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு சொன்னால் அவ்வளோ இது இருக்காது தானே. ஸோ அதுக்காகத்தானே வேறு என்னோட பர்த்டே என்ன கூட ஒரு அமைதியாகவே இருந்திருக்கிறார். ஸோ எங்களுக்கு நேற்றே எல்லாம் கதைச்சி அரேஞ்ச் பண்ணி இப்படி செய்வோம்லாம் கேட்டவர். ஸோ நாங்களும் ஓகேன்னு சொல்லி அதுக்கு மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வர வேண்டியது. நாங்கள் இன்னொரு இடத்துக்கு ஓடுறதுக்கு போனபடி அதில் தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு. ஸோ அவர் சொல்லி கொண்டு கொஞ்சம் ஏர்லியாக போங்கன்ட்டு நினைக்கிறேன். இந்த சின்ன பிரச்சனையால் தான் அப்படி போல். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஸோ சின்னாக்கெல்லாம் இருக்காங்க. இப்போ ஃபுல் ஹாப்பி தானே? மிஸ் பண்ணுறீங்களா? ஸோ அதான் சர்ப்ரைஸ். அப்படி பக்கத்தில் இல்லாமல் சண்டையை பிடிச்சிட்டு கடைசியாக கிஃப்ட்டை மட்டும் அனுப்பி சமாளிச்சுட்டாங்க. சரி ஓகே, அப்போ ஃபோட்டோ ஒன்று எடுப்போம்மா. ஓ ஃபுல்லில் எல்லாரும் சேர்ந்து ஓகே. அப்போ இனி நீங்கள் அவரோட கால் பண்ணி பேசுங்க சரியா? அப்போ நீங்கள் மிச்சம் எல்லாத்தையும் அவரோட டிரெக்டாகவே கதைச்சிக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். நீ அடுத்த ஒரு பர்த்டே சந்திப்போம். ஓகேக்கா.